Assalamu Alaikum friends, welcome to Jenna Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆஃப்டர் 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் காலேஜ் போறேன். அதுவும் then DIML லைஃப் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இப்போதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிருங்க, கிட்ட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற வீடியோ next time உங்களை வந்து ரீச் பண்ணும். Okay, let's go to the video. டைம் வந்து 11 ஆகுது. ஓகே, பேக்கில் வந்து எடுத்து வச்சிடலாம். பிகாஸ் வந்து காலேஜ் போய் 8 மந்த்ஸ் ஆகிடுச்சுல. ஸோ எதுவுமே இல்லை. அதுக்கு வந்து காலேஜ் போக வந்து என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நான் வாட்ஸ் இன்சைட் மை பேக்னு வீடியோ போட்டிருக்கேன். வேணா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணா வந்து செக் பண்ணி பாருங்கள். சும்மா காலேஜுக்கு அவ்வளோவா எதுவும் எடுத்துகிட்டு போகல. நோட்டு ஒரு பென், அதுக்கப்புறம் டிஷ்யூஸ், முக்கியமாக வந்து சானிடைசரை எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவும் எடுத்து வைக்கல பெருசாக. பேக்கில் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மில்க் ஷேக் பார்த்துடலாம். நாளைக்கு வந்து என்ன மில்க் ஷேக் பண்ணேன்னா பனானா மில்க் ஷேக் தான் பண்ணினேன். அதுக்கு வந்து ஒரு குட்டியான 2 பனானா எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் போதும், நான் பண்ணுறது வந்து ஒரு 2 பேருக்கு வரும். ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு 2 குட்டியான பனானா. ஸோ அதை என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட் வந்து கத்தி வச்சு கட் பண்ணிட்டு அதோட ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம அந்த பனானா ஸ்கின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நைஃபை வச்சு ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிடலாம். பனானா மில்க் ஷேக் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நிறையா பேருக்கும் தெரியும் எப்படி பண்ணணும்னு, சில பேருக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக 2 பனானாயும் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல பனானாவை, ஸோ அதை வந்து நம்ம சேர்த்துடலாம். பனானா நம்ம சேர்த்ததுக்கப்புறம் 1/2 கப் சுகர் சேர்த்துடலாம். உங்களுக்கு சுகர் பத்தலைனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கப்புறம் வந்து நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கோகோ பவுட்ரு சேர்த்துடலாம். கோகோ பவுட்ரு வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்க்கலாம், இல்லைனா ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து நான் பிளாக் கிரேப்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இது வந்து நான் சேர்த்துருக்கேன், நல்லாயிருக்கும் நம்ம பனானா மில்க் ஷேக்குக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மில்க் சேர்த்துடலாம். மில்க் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதனால தான் வந்து நான் எந்த ஒரு ஐஸ் க்யூப்ஸும் வந்து நான் சேர்க்கலை. இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. நம்ம பனானா மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம கிளாஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம மில்க் ஷேக்கை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கொஞ்சம் டெக்கராக இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த பனானா ஸ்லைஸை வந்து நான் கொஞ்சம் வந்து அப்படியே வந்து மேலே வச்சேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கவே. ஸோ அதுக்காண்டி தான். இப்போ நம்ம பனானா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக பனானா மில்க் ஷேக். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மில்க் ஷேக் பண்ணதுக்கப்புறம் ஓகே, காலேஜ்க்கு வந்து டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஜாப் வாட்ச், அதுக்கப்புறம் ஹிஜாப் பின்லாம் வந்து அட்வான்ஸாகவே நான் வந்து எடுத்து வச்சுருவேன். பிகாஸ் வந்து போகிறப்ப நம்ம அவசரமாக கிளம்புவோம், தேடிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் டுடே நான் வந்து வியர் பண்ண ஹிஜாப் வந்து லைட் பிங்க், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஹிஜாப். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பிகாஸ் வந்து நான் பஸ்ஸில் வேறு போனேன், ஏன்னா 20 மினிட்ஸ் ஆகும் நான் வந்து காலேஜ் போகிறதுக்கு. ஸோ கிளம்பியாச்சு. வீட்டை விட்டு கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்தோடனே மழை வந்து நல்லா பெய்ய ஆரம்பிச்சிச்சு ஓரளவுக்கு. எனக்கு என்ன பண்ணணும் தெரில. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், மாமி வீடு வந்து கொஞ்சம் கிட்ட தான் வந்து இருந்துச்சா, சரி சொல்லிட்டு அம்பர்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து ஒரு வழியாக பஸ்ஸு ஏறிட்டேன். இப்போ வந்து பஸ்ஸில் தான் உட்காந்துருக்கேன். 20 மினிட்ஸில் நம்ம காலேஜ் போயிடலாம். நான் சொல்லுவேன்ல அடிக்கடி வந்து என்னோடய ஹேண்ட் கீயை வந்து நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு. அன்றைக்கி அப்படி தான் ஹேண்ட் கீயை கையில் தான் வச்சுருந்தேன், எங்கே கீழே போட்டேனே தெரில. நல்ல விலைக்கு வந்து டிஷ்யூ எடுத்து வச்சுருந்தேன் பேக்கில். டிஷ்யூ தான் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு, ஏன்னா மழை பெஞ்சிச்சுல. ஸோ அதனால் பார்க்கவே எனக்கு வந்து செம்மையாக இருந்துச்சு. மழை பெஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஃபுல்லாக க்ரீனாக இருந்துச்சு. சரி, இந்த வீடியோவில் இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த கிளிப்பை வந்து ஆட் பண்ணேன். ஃபைனலாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணி. நல்லா இருந்துச்சு, டேவே ரொம்ப சூப்பராக போச்சு.
அதுக்கப்புறம் வந்து நான் அன்றைக்கி வந்து பிரியாணி கொண்டு போயிருந்தேன். பிகாஸ் வந்து அன்றைக்கி வந்து நான் லஞ்சு சாப்பிடல. நான் வந்து எப்படி சொல்கிறது, எக்ஸ்ட்ரா டே பண்ணியிருந்தாங்க அது பிரியாணி. மறுநாள் தான் வந்து அதை எடுத்துகிட்டு போனேன். அப்படியே சும்மா சாப்பிட்டுட்டு இருந்தோம். சும்மா ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறே சொன்னேன், அது எடுக்கவே விடலை. எப்படியோ கெஞ்சி கதறி சரி எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு இப்பெல்லாம் சாப்பிட்டு, புதுசாக இருந்துச்சு இப்படி சாப்பிடும் போது. அவ்வளோதான், காலேஜ்லாம் வந்து முடிஞ்சு எங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவே விட்டுட்டாங்க. சரி எங்கே வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்தோம். எங்கள் காலேஜில் வந்து இங்கே வந்து வர வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நாள் ஆச்சு, வெளியே போகலாம் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே வந்தேன். இவ தான் வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஐஷு. அதுக்கப்புறம் பர்வீன் வா, இவ தான் பர்வீன், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். டீஸ் டு இஸ்லாம் சொல்லியிருப்பேன்ல, அது வந்து இவளோட சேனல் தான். நீ மட்டும் நினைக்கிறேன், நீ நூறா? இது வந்து நூறா, என்னோட சின்ன வயசுலேருந்து கூட படித்த பொண்ணுன்னா அது வந்து இவ தான். நாங்கள் எல்லோரும் வந்து பானிபூரி சாப்பிட வந்திருக்கோம். உங்களுக்கு பானிபூரி ரொம்ப பிடிக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சும்மா ஜாலியாக அப்படியே ஒரு நடந்து போய்கிட்டு இருந்தோம். சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. இப்படி வந்து நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு. இப்போ எல்லோரும் ஃபைனலாக பேசி நாங்கள் வந்து சாப்பிட வந்துட்டோம். இப்போ வந்து வீடியோ எடுக்கிறது வந்து எனக்கு வந்து கேமராமேன் வந்து பர்வீன் தான் மாட்டிக்கிடுச்சு. நாங்கள் என்ன சாப்பிடுவோம், பானிபூரி சாப்பிட விளாண்டுருந்தோம். அது பிளான்லாம் கேன்சல் பண்ணி காளான் சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் காளானை வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக கதை பேசிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தோம். நான் எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அன்றைக்கி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் காலேஜ் போனோம்ல, ஸோ அதனால தான், மற்றபடி எந்த ரீசனும் இல்லை. இதோட நம்மளோட vlog-ஐ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரையும் அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.